ஹாய். ஏன்னா டோன்ட் வரி, பி ஹாப்பி. இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல முதல்ல ஒரு திரைப்படத்தின் ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடத்திய அந்த புதுமையை செய்த சாக்ஸ் அவர்களுக்கும் ஐயப்பன் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஓ போடலாமா? மெயினா ஓ போடுறது அவங்கெல்லாம் பல டாக்டரேட் வாங்கினவங்க சும்மா நிக்கிறாங்க. நீங்க தான் ஓ போடுறது மெயினா. இந்த மாதிரி இடத்துல இது ஒரு மேடையை அமைத்து இதுல தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு எஸ்.சி.எஸ் அவர்கள் உள்ளிட்ட மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பிரபலங்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற திரையுலக நண்பர்களே, இயக்குநர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி ஊடகத்தை சார்ந்த மற்றும் .com இணையதள நண்பர்களே, மற்றும் ஷாப்பிங் வந்துட்டு அதை பாதியில் விட்டுவிட்டு இங்கே என்னமோ நடக்குதுன்ட்டு, ஏன்னா தேட்டருக்கு போனால் பிரச்சனையாக இருக்குன்ட்டு தான் இங்கே ஷாப்பிங் பண்ணலான்னு ஒரு நாள் வந்தோம். இங்கேயும் சினிமாவை கொண்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லி எங்களை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கும் என் உயிரினும் இனிய ரசிக பெருமக்களே, இந்த ஸ்டேஜை பார்த்தோன்னே என்ன டெம்பரரியாக ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்களே, இத்தனை பேரை மேலே ஏற்றினா தாங்குமான்னு நினச்சேன். ஆனால் ஸ்ரீகாந்த் தேவா ஆடியும் எதுவும் ஆகாததால் நிச்சயமா இது ஸ்ட்ராங்கான ஸ்டேஜ்னு அப்புறம் தான் முடிவெடுத்தேன். அதே மாதிரி இது சின்ன படங்கிறாங்க. டைரக்டரை பாருங்க, இது சின்ன படமா? சக்தி சிதம்பரம் சைஸை பாருங்க, ஸ்ரீகாந்த் தேவா சைஸை பாருங்க. இது ஒரு வெயிட்டான படம். ஆக இது மச்சான் படத்துல கருணாஸ் ரொம்பவே என்னை எனக்கு நன்றி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொன்ன மாதிரி எதையும் தூக்கிட்டு போறதில்லை. ஏன் தொழில் மக்களை சிரிக்க வைப்பது. அது யார் கூட சேர்ந்து சிரிக்க வச்சா என்ன? அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், அல்லது தல அஜித்தா இருக்கட்டும், அல்லது இளைய தளபதி விஜயாக இருக்கட்டும், ஊழையே இட்டாலும் கூட அதுதான் உண்மை. எனது நண்பன் கருணாஸாக இருக்கட்டும், எல்லோரும் நடிகர்கள். அவர்களுடன் நம்ம வேலை என்ன? நம்ம வேலை காமெடி பண்றது. அந்த காமெடியை கரெக்டா பண்ணா போதுன்றதுல நான் அந்த ஈகோலாம் பார்க்கல. இதை விட பெரிய நன்றி நான் யாருக்கு சொல்லணும்னா இயக்குனர் சக்தி சிதம்பரம் அவர்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு இயக்குனர் நினைத்தால் ஹீரோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காமெடின்னு கொஞ்சம் குறைக்கலாம். அது அவர் கையில தான் இருக்கு. ரெண்டாவது அவரே இதுல ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்த ஸ்டைலெல்லாம் பார்த்தாக்க தெலுங்குல அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கழுத்துல ஒரு இதெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு ஃபோர்ஸா பாக்குறாரு. என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு ஃபுல்லா தெரியல. கேட்டா நான் ஒரு சின்ன கேரக்டர் இருக்கிறாரு, அவரு ஒரு பெரிய கேரக்டரா இருந்தாலும் படத்துல அவர் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணிருக்கேங்கிறாரு. உண்மையான மச்சான் யாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஆனா அது முக்கியம் இல்லை. ஏன்னா இந்த படத்துல தீவிரவாதம் கிடையாது, மதங்களை பற்றிய பேச்சு கிடையாது, மச்சான்ல அரசியல் கிடையாது, சமுதாயத்தில் நடக்கிற எந்த விஷயத்தையும் ஹாட் டாபிக்ஸ், பர்னிங் டாபிக்ஸ் எதையுமே நாங்கள் தொடவில்லை. இந்த படத்துல கிராபிக்ஸ் கிடையாது. இந்த படத்துல வெளிநாட்டில் சென்று பாடல்கள் அது மாதிரி எந்த எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் எல்லாம் கிடையாது. ஏன் இந்த படத்துல கதையே கிடையாது. நாங்க ரொம்பலாம் கஷ்டப்பட மாட்டோம். சக்தி சிதம்பரம் சார் ஒரு கதை ஒன்று சொல்லுவார். ஒரு சின்ன நாட்டை சொல்லி அது நமீதாவிலிருந்து யாரை வேணாலும் மடக்கி, நீங்க தயவு செய்து பத்திரிகையாளர்கள் தப்பா எடுத்துக்க கூடாது, மடக்கின்ற வார்த்தைக்கு வேற அர்த்தம் யோசிக்காதீங்க, கதையை சொல்லி மடக்கி எப்படியாவது அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருவார். அதான் சூர்யா, எஸ்.ஜே. சூர்யா சார் சொன்ன மாதிரி ஒரு அன்பிலீவபிள் ஹார்ட் ஒர்க்கர். பொதுவாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்க ஒல்லியா இருப்பாங்க. ஏன்னா அவன் அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பான். அதே ஓட்டம் தான் இவரும் ஓடுறாரு, அதே அலைச்சல் தான் இவரும் அலைகிறாரு, அதே தூக்கமின்மை இவருக்கு இருக்குது. ஆனா எப்படி இப்படி சிக்ஸ் பேக் சக்தி சிதம்பரம் அவர்களே மன்னிக்கணும், ஒரு சைபர் சேர்த்துக்கணும், 60 பேக். ஆனால் அவருடைய உழைப்பு அதிசயப்பட வைக்கக்கூடிய ஒரு உழைப்பு. அதே நினைப்பா இருந்து அந்த படத்தை முடிப்பாரு.
அதே நினைப்பாவே பேசிக்கிட்டே இருப்பார். காமெடி நல்லா வருன்றதுக்காக ரொம்ப போராடுவார். மொத்தத்தில் வந்து ஒரு காமெடி கலாட்டாக ஒரு படம் வரணும்னு ஆசைப்படுவார். இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட கலாட்டா பண்ணியிருக்கோம் நாங்கள்.